கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் யும்ரா. இவருடைய காலங்கள் 1858 முதல் 1925 வரை. இவருடைய நாடு ஜப்பான், இவருடைய தரிசன பூமி ஜப்பான். ஜப்பானிய நாட்டில் கிறிஸ்தவ சபைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவரே இவர். சுவிசேஷத்தை எங்கும் பரவச் செய்வதற்காக கிறிஸ்தவ வாலிபர்களை நல்ல முறையில் வழிநடத்தி கிறிஸ்தவ சமய தொண்டராக பணியாற்றினார். சுவிசேஷ செய்தி என்ற ஒரு வார பத்திரிகையை வெளியிட்டு டோக்கியா வேத சாஸ்திர கல்லூரி என்று ஒன்றை நிறுவி இயேசு கிறிஸ்துவை பற்றி மக்களுக்கு எளிமையாக போதித்து வந்தார். இவர் பிறப்பிலே மிகவும் ஏழ்மையாக காணப்பட்டாலும் தனது திறமையாலும் கிறிஸ்துவின் அருளாலும் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டார். 1872 ஆண்டு ஆவிக்குரிய கூட்டம் ஒன்றில் பங்கு கொண்ட இவர் தன்னை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து போதக பயிற்சி பெற்றார். இச்சி என்ற இடத்திற்கு மிஷனரியாக பயணம் செய்து அங்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை சிறந்த முறையில் எடுத்துரைத்து ஒரு திருச்சபையை ஸ்தாபித்தார். இவர் நன்றாக உரையாடும் திறமை வாய்ந்தவர், சிறந்த எழுத்தாளர். உண்மை விளக்கம், ஜப்பானிய விமர்சனம், சுவிசேஷ வாரப்பதிப்பு, சுவிசேஷ செய்தி போன்ற பத்திரிகைகளை அச்சிட்டு வெளியிட்டார். சமூக முன்னேற்றத்திற்கு தேவையான ஒற்றுமை உணர்வு, சமத்துவம், சகோதரத்துவம் முதலியவைகளை குறித்து அதிகமாக எடுத்துரைத்தார். 1888 ஆண்டு இங்கிலாந்திற்கும் அமெரிக்காவிற்கும் பயணம் செய்த இவர் தனது சிறந்த சொல் வன்மையால் சிறந்த பிரசங்கங்கள் செய்து அநேகரை ஆண்டவருக்குள் வழிநடத்தினார். இவர் ஒரு சிறந்த சபை குருவாகவும் வேதாகம பேராசிரியராகவும் சமுதாய தொண்டராகவும் செயல்பட்டு வியாதியஸ்தர்களையும் ஏழை எளியவர்களையும் சந்தித்து அவர்கள் வாழ்வு உயர பாடுபட்டார். எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி அதிகமாக எடுத்துரைத்து இவ்வுலக பயணத்தை முடித்தார். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வளரும் உங்களின் செயல்பாடு எவ்விதமாக உள்ளது? இம்மண்ணுலகில் ஏழைகள், நோயாளிகள் யாருமே கிடைக்கவில்லை ஆயினும் பூமிக்கு அடியிலாவது இருக்க மாட்டார்களா என தேடி பார்த்து உதவ வேண்டும். அன்பானவர்களே, இவருடைய ஊழியம் மகத்தான ஒரு ஊழியம், கிறிஸ்துவுக்கு மகிமையான ஒரு ஊழியம். எழுத்தாற்றல் மூலமாக அநேகருக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர் பல பத்திரிகைகள் ஆரம்பித்து அதன் மூலமாக செய்து முடித்திருக்கின்றார். இவர் கல்லூரிகளை ஆரம்பித்து ஊழியர்களை திறப்பட பயிற்றுவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, குறிப்பாக வியாதியஸ்தர்களையும் ஏழை எளியவர்களையும் தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். ஏழைகளை கண்டால் அவர் உடனே அவர்களுக்கு என்ன உதவி செய்து அவர்கள் வாழ்வை மேம்படுத்த முடியும் என்பதை தீவிரமாக சிந்தித்து செயல்பட்டிருக்கின்றார். வியாதியஸ்தர்களை கண்டால் ஊக்கமாக அவர்களுக்கு ஜெபித்து அதிலிருந்து விடுதலை பெறவும் அவருடைய மருத்துவ தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் இவர் ஊக்கமாக செயல்பட்டிருக்கின்றார். வேதத்திலே உண்மையான உபவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே மிக அழகாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கு உதவுவது, ஆதரவற்ற திக்கட்ட பிள்ளைகளுக்கு உதவுவது, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவது, இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு உகந்த உபவாசம் என்று. இவர் அப்படிப்பட்ட பணிகளை மிக சீரும் சிறப்புமாய் செய்திருக்கின்றார். இந்த நாளிலே திருச்சபைகள், மிஷனரி ஊழியங்கள் ஏழை மக்களுக்கு தன் கரங்களை நீட்டி உதவி செய்ய வேண்டும். வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு மருத்துவ உதவிகளுக்கு நாம் நம்முடைய கரங்களை நீட்ட வேண்டும். இது நம்மேல் விழுந்த தலையாய கடமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே,
இந்த மாசாக்கி சாயுமுரா இப்படிப்பட்ட பணிகளை மிக சிறப்பாய் செய்திருக்கின்றார். நாமும் இப்படிப்பட்ட பணிகளை செய்வோம். இதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.